நண்பர்களே, நன்கொடையாளர்களே, உறவுகளே, உங்கள் யாவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த தாயார் சேலம் பக்கம் ஏற்காடுலேருந்து எடுத்திருக்கிறோம். மலை பிரதேசத்துலேருந்து சாலையில் பராமரிப்பின்றி மனசு பாதித்து முடியெல்லாம் இப்படி பின்னி போயிட்டு கவனிக்க ஆள் இல்லாதவங்களை ஒரு ஊழியக்காரரை கொண்டு இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சரணாலய அறக்கட்டில் தங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த முடியெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற நண்பர்களே, இப்படிப்பட்ட ஆதரவற்ற தாய்மார்களை, முதியோர்களை நாங்கள் மீட்டு எடுத்து மொட்டை அடிச்சு யார் ஓம்லேயோ விட்டுறதோ, எங்கேயோ ரோட்டில் விட்டுறதோ, யார்கிட்டையோ சொல்லிவிட்டு அரசாங்கம் என்ன பண்ணிச்சுன்னு கேட்குறதோ இல்லை. நாம் இவங்களை எடுக்கிறோம், சாலையிலேருந்து மீட்டு எடுக்கிறோம், இவங்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகளை செய்கிறோம், இவங்களை சுத்தப்படுத்துகிறோம், இவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை டாக்டர் உதவியோடு கூட கொடுத்துட்டு நம்ம கருணை இல்லத்திலேயே வாணியம்பாடியிலேயே அரசு அனுமதி பெற்ற கருணை இல்லம் இது. இந்த கருணை இல்லத்தில் இருக்கிறவங்ககிட்டவே தங்க வச்சு இவங்களை பராமரிக்கிறோம். கடைசி காலம் வரையிலும் எடுக்கிறது மீட்கிறது நம்ம அப்படியே விட்டுறதெல்லாம் இல்லை. இவங்களை முழுசாக நாமளே பராமரிக்கிறோம், நாமளே பாதுகாத்து இல்லம் அமைச்சு ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக என தங்க வச்சு கடைசி வரை இவங்களை பாதுகாக்கிறோம். இதுதான் நம்ம கருணை இல்லத்தோட சேவை. எடுக்கிறது மீட்கிறது க்ளீன் பண்ணி ரோட்டில் விட்டுறதோ ஆஸ்பத்திரியில் விட்டுறதோ இல்லை. முழுச பராமரிக்கிறோம். முழுக்க இவங்களுக்கு இல்லம் அமைச்சிருக்கிறோம். இவங்களுக்கு 3 வேளை உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவம், மரணம் வரையிலும் இவங்க மறித்தா நல்லடக்கம் செய்கிறது வரை நடந்துட்டுருக்கு. வாணியம்பாடியில் இந்த சேவை கடந்த 31 வருஷமாக இந்த சேவை நடைபெற்று இருக்குது. பாருங்கள் எவ்வளோ நாளாக இருக்குது, எப்படி இருக்குது. இந்த தலையை பாருங்கள், இந்த தலையில் எவ்வளோ புண்ணு இருக்குது. இது யாரும் இவ்வளோ நாள் கவனிக்காத விட்டுருக்குறாங்க. நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இவங்களை பராமரிச்சுட்டு இருக்கிறோம் நண்பர்களே.